நேயர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினூடே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்னும் கூட ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை கதையை தான் பார்க்க போறோம். ஒரு ஏழை ஒருவன் ஜென் துறவியை பார்க்க போனான். அவர பார்த்து, "குருவே, நான் பெரும் ஏழை. என்னிடம் என் உயிரைத் தவிர வேறு எந்த சொத்தும் கிடையாது. நான் ஒரு நல்ல வசதியுடன் வாழ வழி சொல்லுங்கள்." அப்படின்னு ஜென் துறவிய பார்த்து கேட்குறான். அதற்கு குரு அவன்கிட்ட, "நான் ரூ. 5000 தரேன். உன் கைகள என்னிடம் வெட்டி கொடுத்துடு." அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்றான், அதிர்ச்சியடைந்து, "ரூ. 5000க்காக என் கைகளைலாம் இழக்க முடியாது. நீங்க இத தவிர வேறு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க." அப்படின்னு சொல்றாரு. "சரி, நான் உனக்கு ரூ. 15,000 தரேன். உன் கால்கள என்கிட்ட கொடுத்துடு." அப்படின்னு குரு சொல்றாரு. அதற்கும் அவன் ஒப்புக்கொள்ளவே இல்லை. "வேண்டுமென்றால் ஒரு ரூ. 50,000 உனக்கு தரேன். உன் கண்களையாவது எனக்கு கொடு." அப்படின்னு குரு திருப்பி கேட்குறாரு. அதற்கும் அவன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். "உனக்கு 20,00,000 வேணும்னாலும் தரேன். உன் உயிரை கொடு." அப்படின்னு வந்துட்டு குரு கேட்குறாரு. அதற்கு அந்த ஏழை, "என்னால நிச்சயம் நீங்கள் சொல்வதை எதையுமே செய்ய முடியாது குருவே. இதையெல்லாம் இல்லாம வேறு ஏதாவது என்கிட்ட கேளுங்க." அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட அந்த குரு அவன்கிட்ட சொல்றாரு, "உன்கிட்ட உன் உயிரை தவிர வேறு எந்த சொத்தும் இல்ல. மேலும் எவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தாலும் கொடுக்க விரும்பாத விலை மதிப்பற்ற உயிரை கொண்டுள்ள நீ எப்படி ஏழையாக இருக்க முடியும்? அதனால நீ உழைத்து வாழ்க்கையில முன்னேறு." அப்படின்னு சொன்னாரு. பாருங்கள், எவ்வளவு அருமையான ஒரு விஷயம். விலை மதிப்பில்லாத நம் தன்னம்பிக்கை ஒன்று போதும் வாழ்க்கையை ஜெயிக்க அல்லவா? விலை மதிப்பில்லாத ஒரு விஷயம் நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களுமே விலை மதிப்பு இல்லாததான். இறைவன் கொடுத்த அந்த நம்பிக்கை வைத்து நல்ல உடல் வந்துட்டு உடல் எந்த குறைபாடும் இல்லாமல் நமக்கு கொடுத்திருக்கிறார் இறைவன். எதற்குமே நாம் நன்றி சொல்வது கிடையாது. அதை வைத்து நாம் எப்படி உழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் நினைப்பது கிடையாது. மேலும் விலை மதிப்பில்லாத பொருளை ஏதோ வெளியில இருந்து தேடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்படி வெளியில இருந்து தேடாம நமக்குள்ளார இருக்கிற ஒரு திறமையை வைத்து நாம் கண்டிப்பாக உயிர் வாழ்வதற்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ளலாம் இல்லையா? அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் இந்த ஜென் கதையின் மூலம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். யார் ஏழை அப்படின்னா, நம்மளை நாமே நம்பாதவங்க தான் ஏழை. நம்மளை நாமே நம்பி ஒரு விஷயத்தில் இறங்கி வந்துட்டு நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னா, நம்ம உயிர் பிழைத்தலுக்கு தேவையான விஷயங்களை நாம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அதுதான் கண்டிப்பாக மிகவும் திருப்தியான ஒரு விஷயம். அப்படி இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தையே மறந்துட்டு நம்ம வெளியில் ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, நாம் ஒரு பெரும் ஏழை தான் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக இந்த கதை ஜென் கதை உணர்த்தியிருக்கு. அதனால் நம்மக்கிட்ட இருக்கும் விஷயங்களை வந்துட்டு நாம் மதிக்க தெரியணும். அந்த மதிப்பு நம்மளை மேலும் மேலும் வந்துட்டு வாழ்க்கையின் உயரத்திற்கு எடுத்து செல்லும் என்பதை அருமையாக சொல்லிக்கொண்டு, இந்த உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையின் மூலம் நீங்கள் புரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய அருமையான கருத்துக்களை பதிவிடுங்கள். அன்பு நேயர்களே, மீண்டும் இதே போல ஒரு அருமையான உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினூடே சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் இந்த இரவு உறக்கத்திற்கானது அனைவரும் நிம்மதியாக ஆனந்தமாக சென்று உறங்குங்கள். விடியும் பொழுது மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்பரை பல சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பினை சொந்தங்களே. நன்றி நேயர்களே.